சூரியனுடைய பொதுத்தன்மை எழுதிங்க. பொதுவான தன்மை. எழுதுங்க. ஏன்னா எழுதும் பொழுதுதான் மனப்பாடம் ஆகும். குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தாலும் சரி, கொட்டாய் விட்டிங்கன்னா மறந்து போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொட்டாய் வராமல் பார்த்துக்கங்க. அந்த காலத்துலேயும் ஒரு சாபம், என்ன படித்தாலும் கொட்டாய் விடக்கூடாது. கொட்டாய் விட்டிங்கன்னா அது மறந்துடும், அடுத்த செகண்ட் மறந்துடும். இது சித்தருடைய வாக்கு. அதனால் தயவு செய்து நல்லா தெளிவாக தூக்கம் வர அப்படின்னு சொல்லிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம். சரி, சூரியனுடைய பொதுத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது கௌரவம், நம்பிக்கை, நாணயம், ஆன்மா, நிர்வாகம். இது சூரியனுடைய பொதுத்தன்மை. பகல் பொழுதில் தொந்தரவு செய்யாது. சூரியன் எப்பொழுதுமே பகல் பொழுதில் தொந்தரவு செய்யாது. சூரியன் தசை நடந்தாவோ இல்லை ஒரு நெகட்டிவாக இருந்து சூரியன் நடந்தாவோ பகலில் அது துன்பத்தை தராது, இரவில் மட்டும்தான் துன்பத்தை தரும். அதனால தான் பகல் பொழுதில் தொந்தரவு செய்யாது. அதே மாதிரி நெருப்பு, கோபம், சத்திரிய கிரகம். பகல் பொழுதுக்கு எப்பொழுதுமே இவர் தான் அதிபதி. பகலுக்கு பொழுதுக்கு இவர் தான் அதிபதி. அது எந்த கிரகங்கள் ஓரைகள் போயிட்டு இருந்தாலும் சரி, எந்த ஒரு நட்சத்திரங்கள் போயிருந்தாலும் பகல் பொழுதுக்கு இவரே அதிபதி ஆவார். அடுத்தது சூரியன் கனவை குறிக்கும் கிரகம். சூரியன் தான் ஒரு கனவை குறிக்கக்கூடிய கிரகம். அதிகமாக ஒருத்தர் கனவு காங்குறாங்க அப்படின்னாவே சூரியனுடைய பங்கு அங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இது என் குருநாதர் கற்றுக் கொடுத்த ஒரு வித்தை தான். அவர் தான் அதை பற்றி நிறைய தடவை சொல்லிக்கிறார். என்னுடைய மானசீகமான குருநாதர். கனவுகளை குறிக்கும் கிரகம் சூரியன் ஆவார். அது ஜாதகத்தில் 3, 7, 11 இருக்கும் பொழுது இவர்கள் அதிகமாக கனவு காண்கிறார்கள். இவர்கள் அதிகமான கனவு காண்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 7ஆம் இடத்தில் அமர்ந்த சூரியன் ஒருவருடைய வாழ்க்கையை கெடுக்கும் அளவுக்கு கனவு காண்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்க கணவர் மேல மிகப்பெரிய கற்பனை கொண்டிருப்பார்கள். கனவு உளவில் வாழ்ந்திருப்பார். இப்படித்தான் ட்ரெஸ் போடணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும், இதுதான் படிச்சிருக்கணும் அப்படின்னு நிறைய கனவு காண்பாங்க. ஆனால் கண்டிஷனாக அந்த கனவு நிறைவேறாது. அந்த கனவு நிறைவேறாது. அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சூரியன் நிற்கக்கூடிய பாவத்தில் அதிகமாக ஒரு கனவு இருக்கும், ஒரு கற்பனை இருக்கும். ஆனால் குறிப்பால் 3, 7, 11 சூரியன் இருக்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக கனவு காண்கிறார்கள். அதில் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிர்பாலனை பற்றி அதிகமாக கனவு காண்கிறார்கள். அந்த கனவு என்னன்னா கலைந்து விடும் என்று பொருள். கனவுனாவே அது கலைந்து விடும் என்று பொருள். இவருடைய கனவு ஒரு நாள் கலைந்து விடும் என்பதே உண்மை. அதனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு எதிர்பாலினரை முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க. அந்த தடுமாற்றமே அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்குங்கிறத மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்தபடி சூரியன் சமூக மதிப்பை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ஜாதகத்தில் சூரியனால சமூக மதிப்பை தரும், நிர்வாக திறமையை தரும். ஒரு நிர்வாகத்தை எப்படி பண்ணணுங்கிறது சூரியன் பலமாக இருக்கிற நபர்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நிர்வாக திறமை மிக அபாரமாக இருக்க வேண்ட. எழுதிட்டீங்களா? அதே மாதிரி நெருப்பு வீடுகளில் இருக்கும்போது உடல் வெப்பம் அதிகமாக இருக்கு. அந்த ஜாதகருக்கு நெருப்பு வீடுன்னு சொல்லக்கூடிய மேசம்,
சிம்மம், தனுசு இந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய உடம்புல அதிகமான உஷ்ணம் இருக்கும். பித்த வியாதி வரக்கூடிய காரணமாகும். நெருப்பு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பித்தம் சம்பந்தமான வியாதி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே சூரியன் நீர் வீட்டில் இருக்கும்போது புத்திர தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புள்ளது. நீர் வீடு ஜல வீட்டில் இருக்கும் பொழுது புத்திர தோஷத்துக்கான வாய்ப்பும் உருவாகிறது. முள்ள எழுதுங்க, உங்களுக்கு டைம் தரேன். 10 நாள் கிளாஸுங்கிறத விட 11 நாள் கிளாஸ் கொண்டு போகலாம். உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தர் எழுதிட்டு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு அருமையாக இருக்கும். யாரோ ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் பேசலாம். யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எழுதிட்டீங்களாங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். எழுதிட்டீங்களா? அடுத்தது எழுதிக்கிங்க. என்ன எழுதியிருக்கிறீங்க? நீர் வீட்டில் இருக்கும்போது புத்திர தோஷத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி, அதுக்கு அடுத்ததாக உறவுகளில் சூரியன் யார்? தந்தையினுடைய நிலை, மூத்த மகன், முதல் மகன், மூத்த மகன் எழுதிக்கலாம், முதல் மகன் எழுதிக்கலாம். திருமணத்துக்கு பின் மாமனார், ஆன்மீக தலைவர்கள், இவங்கெல்லாம் சூரியன் குறிகாட்டுவான். மூத்த மகன் எப்படி இருப்பான்னா சூரியனுடைய நிலை வச்சே சொல்லலாம். தந்தையினுடைய நிலையும் சூரியனை வச்சே நம்ம முடிவு பண்ணலாம். 9 + சூரியன் 9ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவதி, இந்த 3ஐ வச்சு தந்தையருடைய நிலையை நம்ம முடிவு பண்ணலாம். உறுப்புக்கள் நோய், சூரியன் உறுப்புக்கள் என்ன நோயை தருவார்? வலது கண், உள் உஷ்ணம், வெளி உஷ்ணம் அல்ல, உடலில் வரக்கூடிய உள் உஷ்ணங்கள், ஒற்றை தலைவலி, கண்களில் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண்களில் கிட்டப்பார்வை அல்லது தூரப்பார்வை, உஷ்ண சம்பந்தமான அனைத்து வியாதிகளும். ஐயா வணக்கம் ஐயா. அந்த சூரியனுடைய நோய்களை மட்டும் மறுபடியும் ஒரு தடவை திருப்பி சொல்ல முடியுமா ஐயா? சொல்றேன், எழுதிக்கங்க. வலது கண், உள் உஷ்ணம், உடம்பில் உள் உஷ்ணம், ஒற்றை தலைவலி, கண்ணில் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, தொண்டையில் கரகரப்பு, தண்டுவடம், முதுகு தண்டுவடம், முதுகெலும்பு, காலில் பெருவிரல், வலது காலில் பெருவிரல், இந்த உறுப்புலாம் ஒரு தொந்தரவு வந்தனா அது சூரியனுடைய காரகத்தினால் தான் வருகிறது என்று நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். முதுகு தண்டுவடம், காலில் பெருவிரல், சுகர்ல காலில் பெருவிரல் இருக்கிறாங்க வருங்க, இல்லை சூரியன் வீக்கா இருப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். எழுதிட்டீங்களா? எழுதிங்க. நாளைக்கு நான் சில கேள்வியெல்லாம் கேட்பேன், நீங்கள் சொல்லணும் கண்டிஷனாக. சூரியனை பற்றி ஒரு கேள்வி கேட்பேன், எழுதினா மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். சரியா? அடுத்தது சூரியன் வசிக்கும் இடங்கள். சூரியன் எங்கெங்க வசிக்கிறார்?